ஹாய் ஹலோ வெல்கம் டு அஜுரேகா சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நியூ டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பர் கலர் சரி எடுத்து செயின் ஸ்டிச் நார்மலாக நம்ம போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டு முடிக்கிறேன். அது இந்த லைட் வெளிச்சத்துக்கு அது சரி காப்பர் கலர் கோல்டு மாதிரி தெரிகிறது. நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரீ என்ன த்ரெட்டு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காப்பர் கலர் எடுத்து செயின் ஸ்டிச் போடுறேன். 2 or 3 லைன் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 லேயர் சரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறேன். செகண்ட் லேயர் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணி 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு சாரீ என்ன கலரோ அந்த கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்கலை. இப்போது 2 லேயர் காப்பர் சரியும் 2 லேயர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 4 லேயர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாரி இது ஜர்தோசி எடுத்திருக்கேன், காப்பர் கலர் ஜர்தோசி. அது உங்களுக்கு எவ்வளவு சைஸுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்ன சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி என்ன ஸ்டிச் போட்டிருக்கேன்னா ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஜர்தோசியை. அது நீங்கள் ஜர்தோசி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பீட்ஸு கூட யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பார்டர் லைன் போட்டுக்கலாம். 3 mm அப்படி இல்லைன்னா 4 mm வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோசி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயும் அந்த சேம் கலர் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது இவ்வளோ பார்டர் லைனுக்கு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 inch கேப்புக்கு ஒரு ஸ்கொயர் எல்லோ கலர் ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன் கம் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா என்ன கலர் எடுத்திருக்கேன்னா க்ரீன் கலர் கட் பீடு. அது லைட் உங்களுக்கு தெரியல, கட் பீடு க்ரீன் கலரு. அது 3 கட் பீடு எடுத்து நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அந்த குந்தன் ஸ்டோன் இருக்கிற ஷேப்புக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 கட் பீடு போட்டேன். அது ரொம்ப ஃபினிஷ் ஆகலை, கேப் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போது 3 கட் பீடு யூஸ் பண்ணுறேன். 3 க்ரீன் கலர் கட் பீடு எடுத்து ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு 2 கட் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி அது ஓகே கேப் இருந்தனால அதை எடுத்துக்கிட்டு இப்போது 3 கட் பீடு யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸ்கொயர் முடிச்சுட்டு என்னென்னா அதை சுற்றியும் வந்து க்ரீன் கலர் கட்பீடு சுற்றியும் காப்பர் கலர் கட்பீடு யூஸ் பண்ணி அதை சுற்றி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் கட்பீடு 3 எடுத்து நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கட்பீடு எடுத்துருக்கேன்னா 4 கட்பீடு எடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ஃபுல்லுமே நீங்கள் அதை கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிக்கிட்டு பாருங்கள், முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் அந்த 2 ஸ்கொயருக்கு கேப்பில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 வந்து 3mm பீடு கொடுத்துருக்கேன். 3mm காப்பர் பீடு தான், ஒரு 4mm பீடு. 3mm பீடு 2 3mm பீடும் ஒரு காப்பர் 4mm பீடும் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேறு எந்த ஸ்டோனோ இல்லை என்ன பீட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிக் சைஸோ ஸ்மால் சைஸ் இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பீட்ஸை வச்சு அந்த கேப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். புட்டாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த புட்டாஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து புட்டாஸ் வைக்கலை, இது மட்டுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து புட்டாஸ் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா இந்த 4mm பீட்ஸ் வச்சு நீங்கள் வேணால் புட்டாஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிம்பிளாக நமக்கு ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு டிசைன் தான். பாருங்கள், ஃபினிஷ் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது காப்பர் கலர், உங்களுக்கு வந்து வீடியோக்கு வந்து வேறு பிங்க் கலர் ஷேட் மேஜிக் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.